பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் என்ன செய்ய போகிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 60:22 ஏசாயா தீர்க்கதரிசி 60:22 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கேட்குறவங்க கவனமாக கேட்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் சிறியவன், எதை நீங்கள் சின்னதாக நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் சிறியதாக நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்களோ அது சின்னது கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாரை ரொம்ப அற்பமாக நினைப்பீங்கன்னா, ஏற்றி வீட்டுக்காரனை பக்கத்து வீட்டுக்காரனை நினைக்க மாட்டீங்க. யாரை நினைப்பீங்க? நான்லாம் எதுக்குங்க பிறத, ஏதோ என் வாழ்க்கை ஓடுது, ஏதோ உசுறு வச்சுட்டு அலையிறேன், நானும் ஒரு மனுஷனா இந்த பூமியில் அப்படின்னு நம்ம அற்பமாய், குறைவாய், கேவலமாய், சின்னதாய், எளிமையானதாய் சொல்லுகிறது யாருன்னா நாம தான், நம்மளைத்தான் சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சின்னவனைத்தான் ஆண்டவர் 1000 மாற்றிடுவாராம். சிறியவனைத்தான் பலத்த ஜாதியா அவனை மாற்றுவாரான். இது யார் மாற்றுவார்? கர்த்தராகிய நானே ஏற்ற காலத்தில் இதை தீவிரமா, வேகமா, சீக்கிரமா நான் செய்வேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க ஊர்லயே நான் தான் ரொம்ப சின்னவன், நான் தான் ஏழ்மையானவன், நான் தான் ரொம்ப எளிமையானவன், நான் தான் ஒன்றும் இல்லாதவன். எடுத்தோன்னே சொல்ல, எங்க ஊர்லயே நான் தாங்க ரொம்ப ஏழ்மை. அப்படியா? ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. நீ சின்னவனா சொல்லிட்டு இருக்கிற, உன்னை 1000 நான் மாற்றி காமிப்பேன். சீக்கிரமா, தீவிரமா இந்த வருஷத்திலே அதற்குரிய நன்மைகளை, அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதற்குரிய பெருக்கத்தை, அதற்குரிய உயர்வை நானே தீவிரமா செய்வேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம், எடுக்காம இருந்திருக்கலாம், விரும்பி இருக்கலாம், விரும்பாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் விரும்பிட்டேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தீவிரமா செய்ய போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிறியவன், அதாவது தனியா இருக்கிறான், ஒண்ணுமில்லாத சின்ன கூட்டமா இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. ஒரு சில பார்த்தா, அந்த வீட்டுக்காரன்ட்ட மட்டும் நீ சண்டை போடாதப்பா, அவங்க பெரும் கூட்டமாப்பா, அவன் சொந்த பந்தமே இந்த ஊர் நிறைய இருக்கிறாங்க, அதனால அவங்ககிட்ட போய் என்ன செய்யாதீங்க, மோதாதீங்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கூட்டத்துக்கிட்ட மட்டும், அந்த வீட்டுக்கிட்ட மட்டும் வச்சுக்கிறாத, அவங்க பெரிய ஃபேமிலி, பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வச்சுக்கிட்டா பகுதி ஊர் கிளம்பி வரும் வாங்கிட்ட, அதனால் அவன்கிட்ட மட்டும் மோதாத. இவன் இருக்காம இவனுக்கு யாருமே இல்லை, இவன் தனியாக கிடக்கான், ஒண்டி கட்டையாக இருக்கிறான், ஏன்னா கேட்பார் கிடையாது, கேள்வி கிடையாது, சும்மா அடித்து தும்சம் பண்ணுங்க, சும்மா பற கொடுங்க, இவனை யாரையும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்பாரற்று நாதியற்று ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், ஒருவேளை அப்படி தனியாக சிறியவனா, சின்ன கூட்டமாக, அற்பமானதை, ஒரு பதறு மாதிரி, ஒரு ஒன்றுமில்லாதது போல நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், ஒரு பெரிய கூட்டமாக்குவேன்னு ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பெரிய கூட்டத்தை பார்த்து, ஜனத்தை பார்த்து ஓடுற கூட்டங்கள் இருக்குது. ஆனால் அற்பமானதை பார்த்து, சின்னதை பார்த்து விலகி ஓடுற கூட்டம் தான் இருக்குது. இன்னைக்கு அற்பமாக ஒன்றுமேல சின்னதாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்லாரு, உங்களை தேடி கூட்டங்கள், பலத்த ஜாதிகள், பெரிய ஜனங்கள் உங்களை தேடி வரத்தக்க அற்புதங்கள், அதிசயங்களை நான் செய்வேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில காரியம் உங்க ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம். எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி அந்த நாட்டில் இருக்கிற ராஜா பக்கத்து நாட்டு ராணியை என்ன செஞ்சார்? ஆகாப்புங்கிற ராஜா பக்கத்து நாட்டு ராணி ஏசபேலுங்கிற ஒரு புறஜாதியை திருமணம் முடிச்சு வச்சுருந்தார். முடித்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேண்டாததை கும்பிட ஆரம்பித்தாங்க. முழு நாட்டிலையும் ஆண்டவரை விட்டுட்டு வேற அந்நிய தெய்வங்களை கும்பிட வச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கும்பிட வச்சாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க கடவுள் தான் பாகால். அந்த கடவுளுக்கு பேரு பாகால். பாகால்னா வானத்தின் அதிபதி. வானத்துல மழை, பனி, செழிப்பு, ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்கறது எங்க கடவுள் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய ஜனங்களோ அந்த ராணி பேச்சை கேட்டு, அந்த ராஜா ஆடுறாரு, அந்த ராஜா பேச்சை கேட்டு இவங்க எல்லாம் வானத்தின் அதிபதியாய் இருக்கிறவர்
என்ன செய்கிறார்? வானத்தின் அதிபதி பாகாடு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, செழிப்பு வைக்கிறாரு, எல்லாம் கொடுக்குறாருன்னு இவங்களும் நம்ப ஆரம்பித்து உண்மை தெய்வம் உண்மை கடவுளை மறந்துட்டாங்க, விட்டு வழிவிலக ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி அந்த நிலைமையில் இருக்கிற எலியான்ற பேர் உள்ள அவர் யாருன்னா ஒரு கஷ்டப்பட்டவர், ஒரு சிறைப்பட்டவர், ஒரு கடன் பட்டவர், ஒன்றும் இல்லாதவர், அந்த தாம் பட்ட கடனுக்கு மீட்க முடியாம தன்னையவே கொடுத்தவர், தன்னையே அடமானம் வச்சவர், தன்னையே வித்து போட்டவர், தனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நாடோடி மாதிரி அலைகிறார், ஒன்றும் இல்லாதவர் போல இருக்கிறார். ஆனா அவர் பேர் பார்த்தீங்கன்னா எலியா. என்ன பேருனா, என்ன பேர் சொல்லுங்க? எலியா. எலியானா கர்த்தரே தெய்வம்னு நிரூபிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யெகோவா கர்த்தர் அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான் தெய்வம், அவர் தான் தெய்வம். அவர் பேருக்கு அர்த்தம் என்ன பேருங்க? யெகோவா கர்த்தர் அப்படின்னா அவர் கர்த்தர் மட்டும்தான் ஆண்டவர், வேற யாரும் ஆண்டவர் இல்லை அப்படின்னு நிரூபித்து காமிக்கணும். அவருடைய பேருக்கு அர்த்தம் அதுதான். இவர் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. இப்படி இழந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை பார்க்குறாரு, அவரை கொண்டு போகிறாரு, கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி பேசுகிறாரு. இனி பாருங்கள், நீங்கள் சொல்கிற கடவுளால் எல்லாம் மழையோ பனியோ வராது, ஆண்டவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அல்லேலூயா. அதாவது எலியான்னு சொன்னால் கர்த்தரே தெய்வன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தரே தெய்வன், கர்த்தர் தான் ஆண்டவர் எல்லாம்னு பேர். அந்த பேரை வச்சுக்கிற அவர் போகிறாரு. எல்லாம் இழந்தாலும் அப்படி போய் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட நின்று அந்த ஆண்டவர்கிட்ட சோமண்டர், பாருங்க ஆண்டவரே, இவங்க எல்லாம் இந்த ஜனங்களும் நம்பிட்டாங்க பாருங்க, இவ்வளோ நாள் அற்புதம் செஞ்சு அதிசயம் செஞ்சு உங்களுக்கு எத்தனையோ நல்லது நடந்துச்சு, இது வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு இந்த நிமிஷத்துலேயே அடுத்தவங்க பேச்சை கேட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே சோமண்டார். ஆண்டவர் சொல்கிறார் போ. அவன் சொல்கிறார்ல, வானத்துலேருந்து பனி மழையை செழிப்பை கொடுக்குறது இவங்க இந்த கடவுளான்னு சொல்கிறாங்கல்ல, நீ போ, நான் தான் கடவுள், நான் தான் உண்மையான தெய்வம், ஒரே தெய்வம்னு நிரூபிக்கும்படி போய் சொல்லு அப்படின்ட்டார். இனிமேல் மழை வராதுன்னு சொல்லு அப்படின்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரும் போகிறாரு. போனோடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இனி என் வாயிலிருந்து வார்த்தை வராமல் மழையோ பனியோ மழையோ என்ன செய்யாதுங்க, பெய்யாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற அந்த கடவுள் இந்த கடவுள், எந்த கடவுளும் கிடையாது. ஒரே ஒரு கடவுள், நாங்கள் கும்பிடுற வணங்குற ஒரே ஒரு தெய்வம் தான். அவர் வானத்திலிருந்து மழையை பனியை செழிப்பை ஆசீர்வாதத்தை விவசாயத்தை எல்லாம் கொடுக்குறவர் அவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் வார்த்தை இல்லாமல் உனக்கு ஒரு சொட்டு மழை பூமியில் விழாது, ஒரு சொட்டு பனி பூமியில் என்ன செய்யாது, விழாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ராஜாட்ட சொல்லிட்டு அவர் வந்துட்டார். உடனே இது ராணிகிட்ட போய் சொன்னால் அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த தீர்க்கதரிசி பிடிங்க, அவரை கொல்லணும்னு தேடுறாங்க, சொந்த நாட்டிலே தேடுறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோர்தான் நதி பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கேரித் ஆற்றங்கரைன்னு இருக்குது, அந்த ஆற்றங்கரையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். எங்கே ஒளிஞ்சுக்கோ? கேரித் ஆற்றங்கரையில், யோர்தான் நதிக்கிட்ட கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிஞ்சுக்கன்னா இவரும் போய் என்ன செஞ்சுட்டாருங்க, அங்கே ஒளிஞ்சுக்கிட்டாரு. சாப்பாடு எது கொண்டு வந்துச்சுன்னா பறவை கொண்டு வந்துச்சு. இங்கே காகம்னு போட்டிருக்கு நம்ம பைபிளில். ஒரு சின்ன அற்பமான ஒரு பறவை. இவர் பெரிய தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர். முழு தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் ராஜாக்களும், ராஜாவும் ராணி ஒரு கொல்ல பார்க்குறாங்க. இவரால் தான் மழை வராமல் போயிடுச்சு. இவர் தான் சொல்லிட்டாரு, என் வார்த்தை இல்லாமல் என் ஜெபம் இல்லாமல் நான் சொல்லாமல் பனியும் வராது மழையும் வராதுங்கிறாரு. அந்த நாட்டில் என்னென்னா, அந்த இஸ்ரவேல் நாட்டில் மழை கொஞ்சமாக பெய்யும், பனி நிறைய பெய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். மழை கொஞ்சமாக பெய்யும், பனி நிறையா பெய்யும். இந்த பனியில் தான் எல்லாம் விளைச்சல் விளையும், பனியில் தான் நிறைய விளைச்சல் வரும். அதனால் மழையை விட பனியை ரொம்ப நம்பியிருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதனால் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்போது இவரால் தான் மழை வராமல் போச்சு, விவசாயம் கெட்டு போச்சு, சாப்பிட்றதுக்கு இல்லை, அரிசி தவசி தானியங்கள் கோதுமைகள் காய்கறிகள் எதுவுமே விளையாமல் போனது காரணம் யாருங்க? இவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த தீர்க்கதரிசி. அவரை பிடிச்சி கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இவர் ஆண்டவர் சில இடத்துல போய் ஒளிஞ்சிட்டாரு. ஒளிஞ்சா மனுஷங்க சாப்பாடு கொடுக்கல, மனுஷங்க சாப்பாடு கொடுக்கல. எது கொடுக்குதுங்க? பறவை வந்து சாப்பாடு கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது அற்பமான பறவை. ஒரு அற்பமான பறவை வச்சு அவருக்கு ஆகாரம் கொடுக்குறார். காலையிலையும் சாயங்காலம் சாப்பாடு கொண்டு வரும். சாப்பாடுனா இன்றைக்கி சோறு நினைக்கக்கூடாது, அப்பம். அப்பம்னா ஈரானிக்கு பூசுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்குது. சவுதி அரேபியாலாம் போனால், ஈராக்கெல்லாம் போனீங்கன்னா இருக்குது. ஒரு அப்பம் வந்து 1.5 அடி நீளம் இருக்கும். ஒரு அப்பம் எத்தனை அடி நீளம் இருக்குங்க?
ஒரு அப்போ எத்தனை அடி நீளம்? 1.5 அடி நீளம் இருக்கும். நாம் நினைக்கிறோம் காக்கா வடையை சுட்டுட்டு போகும் பாருங்க, அதாவது ஆயா சுட்ட வடையை காக்கா சுட்டுட்டு போன மாதிரியும், காக்கா சுட்ட வடையை நரி சுட்டுட்டு போன மாதிரி கதையெல்லாம் படிச்சிருப்போம் சின்ன வயசில். வடை எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்லுங்கள்? நீங்களாம் வடையை பார்த்ததே இல்லை. நீங்கள் வானத்துலேருந்து இறங்க நாளுங்க வடையை பார்த்ததே கிடையாது. இந்த வடையை பாயசத்தில் முக்கி பிசைஞ்சு அடித்ததே கிடையாது. பாவம் நீங்கள்லாம் சட்டின்னு வச்சு சும்மா நொறுக்கு நொறுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் வடையா அதுனா எப்படி இருக்கும்? நான் பார்த்ததே இல்லையே. அப்படி ஒரு இது இருக்குதா வடைனா? அப்படி மாதிரி பார்க்க எந்த வடைன்னு கேட்குறீங்க. அந்த வடை பொதுவாகவே வடை எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்லுங்கள்? சொல்ல முடியுங்க? ரவுண்டாக இருக்கும், குண்டாக இருக்கும், உருண்டு இருக்கும், சப்பி இருக்கும், அப்படி சொல்ல சைஸு கேட்குறேங்க. ஆமாம், நல்லா இருந்தால் ஒரு உள்ளங்கை சைஸ் இருக்குமா சொல்லுங்கள்? ஆமாம், அந்த ஒரு உளுந்த வடைய அப்படின்னா ஒரு உள்ளங்கை சைஸ் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். நாம் நினச்சிட்டோம் எலியாவுக்கு காகம் அன்றைக்கி வடையை தூக்கிட்டு வந்த மாதிரி அப்பத்தை தூக்கிட்டு வந்து ஏதோ உள்ளங்கை அளவுக்கு ஒரு சப்பாத்தியை கொடுத்தா அவர் வயிறு பத்துமா சொல்லுங்கள்? ஆமாம், 1.5 அடி நீளமுள்ள ஒரு கருப்பான ஒரு பெரிய பறவை அதை என்ன செஞ்சு இங்கே காகம்னு சொல்லியிருக்குது கொண்டு வந்து காலையிலையும் சாயங்காலமும் கொடுக்கும். தனக்கே ஆமாம், தனக்கே வழி இல்லாதப்போ மற்றவங்களுக்கு கொடுப்போமா நாம சொல்லுங்க? ஆனால் இந்த காகம் பாருங்க, இந்த பறவை பாருங்க, காலையிலையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு, சாயங்காலம் கொண்டு வந்து கொடுத்துருக்குது. ஒரே பறவையில் நிறைய பறவைகள், கருப்பான பறவை காலையில் மாலையில் மாறி மாறி வந்து கொடுத்துச்சு. எதை நீங்கள் அற்பமாக பார்க்குறீங்களே? ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவர்களுக்கு பரமபிதா சாப்பாடு கொடுக்குறேன்னா உனக்கு ஏன் சாப்பாடு கொடுக்க மாட்டாரு? அது விதைக்கலை. பறவை என்னைக்காச்சும் விவசாயம் பண்ணுதா? விதைக்குதா? களை எடுக்குதா? அறுக்குதா? எதுவும் கிடையாது. அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. அதவே ஆண்டவர் போஷிப்பார்னு சாப்பாடு கொடுப்பார்னு உன் குடும்பத்தை ஏன் காப்பாற்ற மாட்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது அற்பமாக நினைக்கிற அது ஒன்று ஆசீர்வாதமாக மாறுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ அற்பமாக நினைக்காத. உனக்கு இருக்கிற இந்த வேலையை அற்பமாக நினைக்கிற, உனக்கு இருக்கிற வருமானத்தை அற்பமாக நினைக்கிற, உனக்கு இருக்கிற குடும்பத்தை நீ அற்பமாக நினைக்கிற, நீ இருக்கிற ஊரை அற்பமாக நினச்சிட்டு இருக்கிற, நீ போகிற சபையை கூட ஒரு சின்ன சபைங்க, ஆள் இல்லாத சபைங்க, ஆள் கொஞ்சம் இருக்கிற சபைங்க, பாசு சின்ன பாசுங்க அப்படின்னு எதை நீ அற்பமாக நினைக்கையோ அதுல இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. பெரிய ஆற்றை பார்த்து பிரமிக்காத, சின்ன ஊத்து தான் என்ன செய்யும்? ரொம்ப நாள் ஊறிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு காணாமல் போயிடும். என்ன ஆயிரும்? ஆறு தண்ணி ஓடி ஓடி வற்றி போயிடும். ஆனால் ஊற்று தண்ணி வத்துமா? ஆறை விட ஊற்று என்னது? ரொம்ப சின்னது தான். ஆனால் ஆறு ஈஸியாக வற்றி போயிடும். ஆனால் ஊற்று சீக்கிரம் என்ன செய்யாதுங்க? வற்றி போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் பிரம்மாண்டமாக பெருசாக பெரியதை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை ஆண்டவர் கொடுக்கறது ஆயுசுக்கும் கூட வரும் அந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கையை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கையை தட்டி பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆண்டவர் கொடுக்கறது ஆயுசு முழுக்க கூட வரும். ஆயுசு முழுக்க கூட வரும். அது வேலையாக இருக்கட்டும், அது வருமானமாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், அது உறவாக இருக்கட்டும், அது உயர்வாக இருக்கட்டும், அது வருமானமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அவர் கொடுத்த ஆயுசு முழுக்க கூடவே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இல்லைன்னா அது அரைகுறையாக போயிடும், இடையிலே காணாமல் போயிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? ஒரு அற்பமான பறவை, அந்த பறவைக்கு யாராச்சும் கொடுத்தா தான் சாப்பாடுன்ற மாதிரி. ஆனால் அந்த பறவையே இவருக்கு அற்புதமாக போஷிக்குது. இவங்ககிட்டலாம் இருந்து எனக்கு நல்லது உதவி வருமா, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்த்தாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன கிடைக்க போகுதுன்னு அற்பமாக நினச்சவங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட நன்மை வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீ நினச்சது இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறது அது ஆச்சரியமாக இருக்க போகிறது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தார்? போஷிச்சாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப சாரிபாத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அந்த ஊருக்கு அவர் போறாரு. அங்கே போன உடனே ஒரு விதவைக்கு நான் சாப்பிட்றதுக்கு விதவை உனக்கு சாப்பாடு கொடுப்பான்றாரு. சரி சொல்லி கொஞ்சம் காலம் பஞ்சம் போயிட்டு இருக்கிறதுனால தானியம், அரிசி, தவசி எல்லாமே காலியாக போகுது, பருப்பு எல்லாமே காலியாக போகுது. விவசாயம் இப்போ கடையில் விற்றா தான் நீங்கள் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இப்போ எந்த கடையிலையும் அரிசி இல்லை, எந்த கடையிலையும் காய்கறி இல்லை. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க சொல்லுங்கள்? கொஞ்ச நாளைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சாப்பிட்றீங்க, கடையில் இருக்கிறத வச்சு வாங்கி சாப்பிடுவீங்க. இப்போ கடையிலையும் காலியாகி போச்சு, விவசாயமும் இல்லாமல் போச்சு, கையிலையும் இல்லாமல் போச்சு, இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டீங்க. என்ன செய்வீங்க?
புரியுதுங்களா? காசு இருந்தால் வாங்குறதுக்கு பொருள் இருக்கணும்ல. இப்போ பஞ்சாயிட்டன்னு ஒரு விவசாயம் இல்லை, எல்லாம் திடீர்னு பஞ்சம் வந்ததுனால எல்லாம் செலவாகி போயிடுச்சு. இப்போ சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளை இருக்கிறேன், நீ அங்கே போகணும் இந்த ஊழியக்காட்ட சொல்கிறார். ஊழியக்காட்ட என்ன சொல்லிட்டாரு? இந்த எலியா ஊழியக்காட்ட சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க ஒரு விதவை இருப்பாங்க, அவங்க விதவைன்னு என்ன அர்த்தம்? கணவன் இறந்து போனவங்க. அந்த விதவை வீட்டுக்கு போ, அங்கே உன்னை பராமரிப்பேன்னு. அங்கே போனால் அவர் அந்த பக்கத்து நாட்டுக்கு போகிறார். இப்போ ஒளிஞ்சிட்டு இருந்தவர் அந்த பக்கத்து நாட்டுக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா அந்த ஊருக்கு நுழைவாயில் பெரிய ஆற்று நுழைவாயில் இருக்கும். அந்த வாயிலுக்குள்ளே போகும்போது ஒரு அம்மா என்ன செஞ்சு வேற பொறுக்கிட்டு இருக்குது. பார்த்தா அந்த அம்மா விதவையாக இருக்குது. அந்த அம்மாட்ட என்ன செய்கிறார்? போய் இவர் கேட்குறார். என்ன கேட்குறாரு பாருங்கள், 10வது வசனம், 1 ராஜாக்கள் 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஒளிமுக வாசலுக்கு விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். கூப்பிட்டு இப்போ நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் என்ன கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வா. அந்த விறகு பொறுக்கிற பார்த்துட்டு என்ன செய்யற? கூப்பிடுற. அப்படி எனக்கு என்ன செய்ய, கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ கொண்டு வா அப்படின்னோடனே அவள் கொண்டு வர்றதுக்கு போறா. யாரு? அந்த விதவை. சரிங்க அப்படின்னு கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே பாரு, இந்த ஊருக்கு போ, அந்த ஊருக்குள்ள நீ போகும்போதே ஒரு விதவையை பார்ப்பேன், அந்த விதவையை வச்சு உன்னை போஷிக்க வைப்பேன், பராமரிக்க வைப்பேன், எல்லாம் போஷிப்பேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு அவர் போறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு விறகு பொறுக்குது. எதுக்கு பொறுக்குது சொல்லுங்க? எதுக்கு பொறுக்கும்? சமையல் பண்ணுறதுக்காக பொறுக்குது. பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சரிங்க, எனக்கு கொண்டு வர போகிறேன்னு அது போனால், அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பத்தையும் என்ன செஞ்சுக்குவா, கொண்டு வா. அப்பம்னா தோசை, அந்த கோதுமை தோசை அடை சுடுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அப்படி தண்ணி மட்டும் இல்லை, கொஞ்சம் அப்பத்தையும் கொண்டு வான்னு சொன்னால் அந்த அம்மா என்ன பதில் சொல்ல? அதற்கு அவள், வாசிங்க அந்த 12வது வசனம். என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இந்த அம்மா என்ன சொல்லி எத்தனை விறகு பொறுக்குதுங்களா? எத்தனை விறகு பொறுக்கிறாங்களா? 2 விறகு பொறுக்கிறேன். எத்தனை விறகு பொறுக்கிறேன்? எதுக்கு 2 விறகு பொறுக்கிறாங்களா? எதுக்குங்க 2 விறகு எதுக்கு பொறுக்கினாங்களா? கொஞ்சம் பானையில் ஒரு பிடின்னு எவ்வளோங்க? ஒரு படி இல்லை, ஒரு பிடி. படினா இப்படி ஒரு படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த படி அளவு. ஒரு பிடினா ஒரு கை அளவு தான். ஒரு பிடி மாவு தான் என்கிட்ட இருக்குது. களையத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. இது இல்லாமல் என்கிட்ட ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய கடவுளாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனா, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான். வீட்டுக்காரர் இருந்துட்டு நானும் என் பையனும் மட்டும்தான் இருக்கிறோம். நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். ஏன்னா அடுத்த வேலைக்கு என்ன இல்லை, மாவும் இல்லை, எண்ணெய் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இதுதான் கடைசி சாப்பாடு. இதை சாப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அதற்காக 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இருக்கிறவங்ககிட்ட போய் ஆண்டவர் கேட்க சொல்ல. இந்த அம்மா வசதியானவங்க தான். ஏன்னா மாடி வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த மாடி வீட்டில் பாஸ்ட்டுக்கு இடம் கொடுத்தாங்க பின்னாடி அற்புதம் செஞ்சதுக்கப்புறம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனாலும் சாப்பாட்டுக்கும் அங்கே வழி இல்லாத, பஞ்சமாக இருந்தாலும் வழி இல்லாத நெருக்கமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் இந்த சாரிபாத்து விதவை நினச்சிருக்கலாம், என்னடா இது நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் பங்கு போடுறதுக்கு, இதையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரே
இவரெல்லாம் ஒரு பாஸ்டரா, இவரெல்லாம் ஒரு ஊழியக்காரரா, கொஞ்சம் தான் இருக்குங்க, பரவாயில்ல, அதுலேயும் எனக்கு கொஞ்சத்தை கொண்டு வந்து குடுண்ட மாதிரி கேட்குறாரே அப்படின்னு அந்த அம்மா நினச்சிச்சா நினைக்கல தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு கொடுக்காம, அதாவது ஆண்டவர் ஆகிய எனக்கு, என் ஊழியக்காரனுக்கு இவ கொடுக்காம அதை சாப்பிட்டானா அடுத்த வேலைக்கு அவளுக்கு சாப்பாடு இல்லை, அவள் சொன்ன மாதிரி சாகணும். ஆமாவா இல்லையா? ஊழியக்காரனுக்கு என் வார்த்தையின்படி, என் பேச்சுப்படி உண்மையா எனக்கு கொடுக்கறது, என் ஊழியக்காரருக்கு அவள் கொடுத்தானா நிச்சயமாக அவள் வாழ்வா. கொடுக்கல நான் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறா சொல்லுங்க? சாப்பிட்டு அடுத்து பட்டினி கிடந்து சாக போகிறாள், அவளும் அவன் குமாரனும். இப்போ யாரை வாழ வைக்கிறாரு? ஊழியக்கார ஆண்டவர் ஒன்றுமில்லாதவங்களிடத்துல கொண்டு போய் இவர் போனதுனால அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வாழ்க்கை வருது. ஆமாவா இல்லையா? அந்த அம்மா மூலம் இந்த ஐயாவுக்கு, ஊழியக்கார ஐயாவுக்கு சாப்பாடு கிடைக்குது. ஏன்னா சமையல் பண்ணி போடுறதுக்கு இங்கே ஆள் வரும், ஆள் ஆண்டவர் வச்சிட்டாரு அந்த அம்மாவை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? நம்ம சமையல் பண்ணி ரெடி பண்ணி இந்த ஊழியக்கார ஐயாவுக்கு கொடுக்குது. இந்த ஊழியக்காரர் போனதுனால அங்கே அற்புதம் நடக்குது. 2 பேருக்கும் அற்புதத்தை ஆண்டவர் ஒரே நேரத்தில் செய்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஏன்னா 2 பேரும் என்ன செஞ்சானோ, இந்த ஊழியக்கார ஐயா இதை கேட்ட உடனே, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒரு பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், இதில் எத்தனை அடை சுற்ற முடியும், எத்தனை அப்பம் சுட முடியும் சொல்லுங்க? அது அவனுக்கும் அவளுக்கும் அவன் குமாரனுக்கும் என்ன செய்யணும்? 2 பேரும் கூட அது பத்தாது, அரைகுறையாக சாப்பிட்டு பட்டினி எடுத்து சாக போகிறாங்க. அந்த கடைசி சாப்பாட்டுலேயும் எனக்கு பங்கு கேட்க சொல்கிறீங்களே, நான் எப்படி மனசார கேட்பேன் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 13. அவளை பார்த்து பயப்படாதே, நீ சொன்ன மாதிரியே அந்த கொஞ்சம் ஒரு பிடி மாவையும் கொஞ்சம் எண்ணெயவும் அடை சுட்டு அப்பஞ்சுட்டு நீ சொன்ன மாதிரியே உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் ஒரு சின்ன அடையை கொண்டு வாங்குறாரு. ஒரு பிடி மாவு, ஒரு கை, ஒரு சின்ன அடை முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடுங்கிறார். உன் பையனுக்கும் உனக்கும் பண்ணலாம், ஆனால் போய் எனக்கு முதல்ல பண்ணி கொண்டு வந்து என் கையில் கொடு, அப்புறம் உனக்கும் உன் பையனுக்கு என்ன செய்யலாம், சுட்டுக்கிறலாம் அப்படின்னு அங்கே சொல்லுகிறார். அல்லையே சொல்லுங்களேன். அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 14. ஆமா, அதாவது கர்த்தர் தேசத்துல மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், தேசத்துல மழை பெய்கிற நாள் வரைக்கும் பானையில மாவு செலவழிஞ்சு போவதும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைஞ்சு போவதும் இல்லை என்று என்றான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இவர் என்ன ஒன்று சொன்னார், இவர் ஒன்று சொல்றாரு. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்களும் உங்கள் மகனும் இருக்கிறத கொஞ்சம் ஒரு பிடி மாவை கொஞ்சம் எண்ணெயை சாப்பிட்டுட்டு அடுத்து பட்டினி எடுத்து சாக போகிறேன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அந்த இருக்கிற கொஞ்சம் மாவில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு சின்ன அடை அடைசி கொண்டு வந்து குடு, அப்பொழுது நீயும் உன் குமாரனும் சாப்பிடுவீங்க அப்படி சொல்லிட்டு, அது மாத்திரமல்ல, தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும், இந்த பஞ்சம் மாறுற வரைக்கும், அல்லையே சொல்லுங்களேன், மழை வர்ற வரைக்கும் இந்த பானையில் மாவு செலவழிஞ்சு போகவே, கலசத்தில் எண்ணெய் குறைஞ்சி போகவே போகாது என்று இஸ்ரவேலி தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ முதல்ல எனக்கு கொடு. அல்லேலூயா. நீ இருக்குதோ இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையா ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடு, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து கொடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அந்த அம்மா கொடுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் நிறைய மூட்டையாக ஆண்டவர் போட்டார் அந்த அம்மாவுக்கு. அப்படியே சொல்லியிருக்குது சொல்லுங்க. சரிப்பா, கொஞ்சம் அடைய கொடுத்துட்டு உனக்கு மூட்டையாக கொட்டுறேன், கோதுமையை கொட்டுறேன்னு சொல்லி, இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதே ஆண்டவர் பெருக வச்சார். அது எப்படி பெருகும்? ஆட்டோமேட்டிக்காக பெருகுது. அல்லையே சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொன்ன உடனே எலியா என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வந்தா ஒரு பிடி மாவு இருக்கு, அதையும் நம்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெயும் ஆண்டவர் நம்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், சுதரான். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி எலியா நம்புறான். அந்த கொஞ்சம் மாவும் ஒரு பிடி எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டா ஏன்னா போசிப்பாருன்னு நம்புறாரு. அதே மாதிரி இந்த அம்மாவட்டையும் சொல்றாரு, நீங்க சுட்டு கொடுங்க, உங்களுக்கு பஞ்சவரம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு குறையான்னு சொன்னா இந்த அம்மாவும் மனசார நம்புச்சு. எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கிறீங்க? இருக்கிற கொஞ்சத்தையும் பிடிங்கி சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? எப்படியாது பஞ்சகம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும் அப்படி சொல்லி கேட்கல. அந்த அம்மா உடனே என்ன செஞ்சு அப்படியே நம்பி கொண்டு வந்து கொடுத்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நடந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவள் மட்டும் இல்லை, 15 வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் ஊழியக்காரரும் அவள் வீட்டாரும் இப்போ சாப்பிட்டாங்க. யார் யார் சாப்பிட்டாங்க? அவளும் சாப்பிட்டாங்க, அவங்க பையனும் சாப்பிட்டாங்க, பாஸ்டர் எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டாரு, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டாங்க. 16 சொன்ன வார்த்தையின்படியே பானையில செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொன்று தண்ணியும் குறைஞ்சு போயிருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தண்ணி இல்லாமல் இருந்தது. தண்ணி கொடுத்தாருல, ஊழியக்காரர் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அந்த அம்மா முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரணும்னு சொன்னாங்களா ஒரு பாத்திரத்தில். அப்புறம் தான் எனக்கு என்ன செய்யும், ஒரு அடையை சுட்டுவாங்கன்னு சொன்னாங்களா. அப்போ மாவும் குறைஞ்சி போகலை, எண்ணெயும் குறைஞ்சி போகலை, அது அப்படியே இருக்குது. அப்புறம் பார்த்தா தண்ணியும் குறைஞ்சி போயிருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 3 வருஷம் குறையாமல் ஏறக்குறைய 3 வருஷத்தில் அவங்க மாவு செலவழிச்சு போகலை, அவங்க பட்டினியாக இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க பையன் சாப்பிட்டாங்க, அந்த பாசு ஊழியக்காரர் எலியா தீர்க்கதரிசி சாப்பிட்டாரு, அது மாத்திரம் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? அந்த அம்மா அப்படித்தான் இருக்குது. அதிலே முதல்ல கர்த்தருக்குன்னு எடுத்து ஆண்டருக்கு எடுத்து கொடுத்துச்சு. நீங்கள் கொடுக்குறீங்களா? மாதம் உங்களுக்கு எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள் வந்தாலும் உங்கள் கையில் மிச்சம் வராததுக்கு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முதல் உள்ளதை கர்த்தருக்குன்னு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் என்ன செஞ்சுருக்கிறோம், 10ல் 1, குறைஞ்சபட்சம் 10ல் 1 கொடுக்கணும். அதை தசம பாகம்னு சொல்லுவாங்க. அது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கிடையாதுன்னு விவாதம்லாம் பண்ணுவாங்க, விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஒன்று கர்த்தருக்குன்னு முதல்ல உள்ளதை எடுத்து கொடு. அது நீ 1 கொடுக்கலாம், 2 மடங்காக கொடுக்கலாம், 3 மடங்காக கொடுக்கலாம், ஆனால் 1க்கு மேலே நீ கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்காக தசம பாகம்னு சொல்லி தனியாக என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு கவர் அடித்து வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த கவர் எதுக்கு தெரியுமா? இப்போது தின சம்பளம் வாங்குறவங்க 500 ரூபாயில் 50 ரூபா, வார சம்பளம் வாங்குறவங்க 2000னா அதில் 200 ரூபா, மாத சம்பளம் வாங்குகிற 10,000னா அதில் 1000 ரூபா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு தான் 9,000 நீங்கள் செலவே பண்ணணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இது எல்கேஜி பாடம், அதை பால்வாடி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2000 அப்படின்னா நீங்கள் 200, 3000னா 300, 5000னா 500, 10,000னா 1000, 20,000னா 2000. குறைஞ்சது. அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், ஆனால் அதை விட குறைஞ்சி கொடுக்க கூடாது. அதாவது விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விதை நெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது விவசாயத்துக்கு வச்சுருப்பாங்க. எத்தனை மூட்டை விளைஞ்சாலும் விதை நெல்லுன்னு மூட்டை தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை விதைக்கிறது, அடுத்த வருஷம் விளைச்சலுக்காக அதை வைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ இந்த பஞ்ச காலத்தில் காப்பாற்றினதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினா அதன்படி செஞ்சா, முதல்ல கர்த்தருக்குன்னு கொடுத்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம், தம்மா துண்டு ஒரு கைப்பிடி மாவு 3 வருஷம் சாப்பாடு ஓட்டுருமா? சொல்லுங்க. கைப்பிடி மாவு குறைஞ்சது எத்தனை பேருங்க? குறைஞ்சது ஒரு 5 பேராக சேர்ந்துருப்பாங்க வீட்டில். கூடுனா நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி, அந்த அம்மா, அவங்க பையன், அது மாத்திரம் அவங்க வீட்டில் இன்னும் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியல. குறைஞ்சது 3 பேர் சொல்லியிருக்குது. கூடுனா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? சொந்த பந்த வீட்டாரெல்லாம் சேர்ந்தா இந்த ஒரு கைப்பிடி மாவு
ஏறக்குறைய 2-3 வருஷத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கு. இந்த மாவு குறையவே இல்லையா, 3 வருஷம் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த ஒரு கைப்பிடி மாவு 3 வருஷம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சுட்டு சுட்டு சாப்பிட்ருக்குறாங்க. அவன் முழு குடும்பமும் குறையவே இல்லை. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? அல்லையா சொல்லுங்களேன். இப்போ இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கோம், இங்கே முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்ன உடனே ஒரே ஒரு தடவை மட்டும் பாஸ்ட்டுக்கு முதல்ல சுட்டு கொடுத்துட்டு அப்புறம் அதை விட்டுருக்குமா? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க, விட்டுருக்குமா? இப்போ ரெகுலராக எப்படி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போ சமையல் பண்ணாலும் முதல்ல யாருக்குங்க சொல்லுங்க, யார் கொடுத்துருக்கோம்? எலியா. அதாவது இங்கே எலியான்னு சொல்லியிருக்குது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு எப்போ இது வாங்கினாலும், சம்பளமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், பணமாக எதாக இருக்கட்டும், எல்லாம் அரிசியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எதை கொடுக்கணும்? கர்த்தருக்கு முதல்ல எடுத்து வச்சிங்கன்னா அது பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த அம்மா மாவு எடுக்கும்போதும் சரி, எண்ணெய் எடுக்கும்போதும் சரி, தண்ணி எடுத்து கொடுக்கும்போது முதல்ல ஊழியக்காரனுக்கு நான் போய் செஞ்சதுனால அது பஞ்சம் முடிகிற வரைக்கும் குறையவே குறையலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று வாக்கு கொடுத்துட்டாரு, ஆனால் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய வேண்டிய நம்ம கடமையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சமாக பார்க்காதீங்க, இருக்கிறது அற்பமாக பார்க்காதீங்க. ஒரு கைப்பிடி மாவாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால் உங்கள் வாழ்க்கை முழுக்கும் போஷிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இருக்கிறது அற்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் வார்த்தை வந்துட்டா அதுக்கு நீ கீழ்ப்படிய ஆரம்பிச்சுனா உன் வாழ்நாள் முழுவதும் நீ செழிப்பாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்த தேவ மனுஷிகளாய் நீங்க இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அற்பமான பறவை மூலம் அவனுக்கு ஆகாரம் கிடைச்சு போஷிக்கப்பட்டான். ஏறக்குறைய 6 மாசம். அற்பமான ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய், ஆமாம் சூத்திரம், அந்த 3 வருடத்துக்கு முழுவதும் முழு குடும்பங்களையும் காப்பாத்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ எனக்கு இந்த வேலை தான் இருக்குது, எனக்கு அந்த வேலை தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான், அதெல்லாம் ஒரு நாளும் பார்க்காதீங்க. அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதையும் சின்னதுன்னு நினைக்காதீங்க, எதையும் சிறியதுன்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் அற்பமாக நினைக்காதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் திருப்பிக்குங்க, 41 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், நீங்க சாப்பிடுங்க, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். சிகரத்தின் மேல் ஏறி முழங்கால் பட குனிஞ்சு, நீ போய் இந்த கடல் முகமாய் சமுத்திர முகமாய் கடலை போய் பாரு என்றான். அவன் போய் பார்த்தான், ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பாரு என்றான். ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இப்போ என்ன சொல்லாருன்னா பாருங்க, பெரிய மலையோடைய இறைச்சல் சத்தம் என் காதில் கேட்குன்னு ஊழியக்காரர் சொல்றாரு. பழி செலுத்தினாரு, அக்கினி இறங்குச்சு, பழியெல்லாம் பச்சித்து போட்டுருச்சு. இப்போ என்ன செய்யறேன்னா அந்த தீர்க்கதரிசியெல்லாம் வெட்டி கொண்டு போடுகிறார். பாகாளி தீர்க்கதரிசியில் கொண்டு போட்டுட்டு இப்போ என்ன சார், நீங்கள் போய் சாப்பிடுங்க, பெரிய மழை வரப்போகுது அப்படிங்கிறார். பெரிய மழை வரப்போகுது, அந்த பெரிய மலையில் இறைச்சல் சத்தம் என் காதில் எது, போய் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அவர் ராஜா போய் சாப்பிட போயிட்டாரு. இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கர்மேல் பர்வதங்கிற ஒரு மலை இருக்குது, அந்த மலையை ஏறி மலை உச்சியில் ஜெபம் பண்ணுறார். அங்கே தான் பலிபீடம் இருக்குது, அங்கே தான் என்ன செய்கிற பழியெல்லாம் செலுத்துறாரு. அங்கே ஜெபம் பண்ணுறாரு, தான் முகம் முழங்காலில் படுற அளவுக்கு குனிஞ்சு ஜெபம் பண்ணுறார். அப்படி நிற்கிறேன், அதாவது என்ன செய்யறா, அவர் முகம் அவர் முழங்காலில் படுற அளவுக்கு குனிந்து ஜெபம் பண்ணினாராம். இல்லையா சொல்லுங்களேன், எப்படி ஜெபம் பண்ணாருங்களா? தரையிலே பணிந்து தன் முகம்
தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் என்ன சார், அப்படி முழங்கால் படிட்டு அவர் முகம் குனிந்து என்ன செய்கிறாரு, முட்டியங்காலில் மூஞ்சி படுற அளவுக்கு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு போய் பாரு அப்படின்னு சொன்னால், இந்த வேலைக்காரன் போய் பார்க்குறான். எங்கே சமுத்திரம்னா கடலை போய் பாருங்கிறான். மலை அந்த பாறையை விட்டு கடல் இருக்குது, அங்கே பாருங்க. அவன் போய் பார்க்குறான், ஒன்றுமே காணுங்கிறான். ஆனால் இவர் ராஜாட்டு சொல்லிட்டாரு, ஒரு பெரிய மழை வரப்போகுது, அந்த சத்தம் கேட்க, பெரும் மலையோட சத்தம் கேட்குங்கிற அப்படி. ஆனால் இவர் சொன்னால் போய் பார்க்குறான், ஒன்றும் காணும். என்ன காணும்? ஒன்றுமே காணும். வேலைக்காரனுக்கு ஒரு சந்தேகம், என்னடா இப்போ தான் ராஜா போய் சாப்பிடு, பெரிய மலையோடைய சத்தம் கேட்குன்னா என் காது சரியாக கேட்கலையோ, பெருமழை சத்தத்தை ஒன்றும் காணும். இப்போ கடற்கரை முகமாக சமுத்திர முகமாக போய் பாருன்றாரு. கடற்கரை முகமாக போய் பார்க்குறேன், அங்கே ஒன்றத்தையுமே காணுமே. நம்மகிட்ட வந்து சொன்னால், என்னடா இவர் ஒன்றும் அப்படின்னு சொல்லும்போது, நீ 7 தடவை போய் பாரு அப்படிங்கிற. மறுபடியும் 7 தடவை போய் பார்த்துட்டு இல்லை, 1ஆவது தடவை பார்க்குறான் இல்லை, 2ஆவது தடவை பார்க்குறான் இல்லை, 3ஆவது 4ஆவது 5ஆவது 6 தடவை பார்த்து இல்லை 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 இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம இல்லை 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 இல்லைன்ட்டுட்டே இருக்கிறோம். காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆண்டவரே இல்லை இல்லை இல்லைங்கோ. 7 தடவை போய் பாட்டுவா. 7ஆவது தடவை போய் பார்த்துன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை, உங்கள் உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கை இருக்குதுங்களா, கையை தூக்கி பாருங்கள். உங்கள் வலது கையை உங்கள் முகத்துக்கு நேரம் வச்சு காமிச்சு பாருங்கள். உங்கள் கையை எடுத்து பாருங்கள். அப்படி இந்த உள்ளங்கை அளவு ஒரு மேகம் வந்துச்சான். உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் வந்துச்சான். இந்த மேகம் 3 வருஷம் மழை பெய்யலை, 3 வருஷம் பஞ்சம். பூமி வெடிச்சு வெடிச்சு பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கு. ஒரு சொட்டு தண்ணி விழுந்து 3 வருஷத்துக்கு மேலாச்சு அந்த பூமியில். இந்த பூமி வெடிச்சு பாலம் பாலமாக கிடக்கிற இந்த பூமியை நனைக்கவும், வெடித்து பிரிஞ்சு கிடக்கிற அந்த பூமியை ஒன்றா இணைக்கிறதும், இந்த நிலத்தை ஒன்றா இணைக்கிறது, மண்ணை நனைக்கிறதுக்கும் ஒன்றா இணைக்கிறதுக்கும் எலும்பின மேகம். எவ்வளோ பெரிய மேகம்? உள்ளங்கை அளவு மேகம். இந்த பஞ்சம் அந்த நாட்டில் மட்டும் வரலையாம். யாக்கோபு 5ஆவது அதிகாரம் 17-18 வாசிங்களேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமும் 6 மாசமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இஸ்ரவேல் தேசத்தின் மேல் மழை பெய்யவில்லைன்னு போட்டிருக்கா, பூமியின் மேல் மழை பெய்யலன்னு இருக்குதா? பூமினா எதுங்க? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த நாட்டில் மட்டும் இல்லை, முழு பூமியிலும் 3 வருஷம் மழை கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் சொன்னது இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த பட்டணத்தில் மட்டும் மழை இருக்கான்னு சொல்கிறான், அந்த தேசத்துலன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசம் என்னடா முழு பூமியிலையும் என்ன செய்யுது? 3 வருஷம் 3.5 வருஷம் மழையும் இல்லை, பனியும் இல்லை. அப்போது 18ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முழு பூமியும் பலனை கொடுத்துச்சு. எதனால? எந்த அளவு மேகம்? உள்ளங்கை அளவு மேகம் முழு பூமியை நனைச்சிருச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளங்கை மேகம் முழு பூமியும் காஞ்சி கிடந்த மண்ணை நனைய வச்சுச்சு. வெடிச்சு வெடிச்சு பாலம் பாலமாக பிரிஞ்சு வெடிச்சு கிடந்ததை ஒன்று சேர்த்துச்சு. நிலத்தடி நீரே 3 வருஷம் இல்லாமல் கிடந்த நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்துச்சு. காஞ்சி வறண்டு கிடந்த மண்ணை செழிப்பாக ஆக்கிருச்சு. செத்து கிடந்த அந்த பூமியை, மண்ணை, வயலை, நிலத்தை முளைக்க ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விவசாயம் செய்ய வச்சிச்சு. என்ன சொல்றது? ஊற்றில் தண்ணி புறப்பட ஆரம்பிச்சிச்சு, ஆற்றில் தண்ணி புறப்பட ஆரம்பிச்சு, நதியில் தண்ணி புறப்பட ஆரம்பிச்சு, கிணறுகளில் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சிச்சு, மலைகளிலே தண்ணி வழிய ஆரம்பிச்சிச்சு, குன்றுகளிலே தண்ணி வழிந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எவ்வளோ பெரிய மேகம்?
உள்ளங்கை அளவு மேகத்தால முழு பூமியை நனைக்க வைக்கவும் முடியும், முழு பூமியை செழிக்க வைக்க முடியும். முழு பூமியை 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை போல திரும்ப கொண்டு வர வைக்க முடியும்னா ஏன் ஒன்ன கொண்டு ஆண்டவர் இதை செய்ய மாட்டார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் உன் வாழ்க்கையை வச்சு உன் சபையை மாற்ற மாட்டாரு? ஏன் ஒன்ன வச்சு உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் ஒன்ன வச்சு உன் சபையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை வச்சு உன் சபையில வர ஜனங்களை, உன்னை வச்சு உன் ஊரை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா சோத்திரம். உன்னை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இந்த ஊரே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ உள்ளங்கை அளவு சின்ன அற்பமான மேகம் என்று நீ நினைச்சிட்டு இருக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஒன்றுக்கும் இல்லாதவர், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர், யாருக்கும் லாய்க்கம் இல்லாதவன், நான் வேஸ்ட்னு நீ நினைக்கலாம். நீ அற்பமானதை போல இருக்கலாம். ஆண்டவர் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வற்றி போயிருச்சு, பட்டு போயிருச்சு, முடிஞ்சு போயிருச்சு, இனி நடக்காது, இனி கிடைக்காது, அவ்வளவுதான் நீ நினைக்கலாம். ஒரு சின்ன உள்ளங்கை மேகம் எழும்பி முழு பூமியும் மழையை பெய்ய வச்சு எல்லாத்தையும் நனைக்க வச்சு நதியும் ஆறையும் குளங்களையும் ஏரியும் நிரப்ப வச்சு திரும்ப இழந்து போன வாழ்வை, பட்டு போனதை திரும்பவும் செழிக்க வச்சு எல்லாத்தையும் செய்து முடிக்க வச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உள்ளங்கை மேகத்தை போல ஒன்றுமில்லாம அற்பமாய் ஏளமாய் பார்க்கப்படுகிற ஒன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீதான் அந்த உள்ளங்கை மேகம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி கத்திரி சோத்திரம் பண்ணுங்க. பஞ்சத்தை மாற்ற போகுது, பசியை மாற்ற போகுது, பட்டினியை மாற்ற போகுது, தண்ணீரை மாற்ற போகுது, வியாதியை மாற்ற போகுது, கொள்ளை நோயை மாற்ற போகுது. நாம பஞ்சம் வந்ததுனால சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம நிறைய பட்டினி கடந்து பத்தியும் பசினியும் மிருக ஜீவன்கள் செத்தது, மரம் செடிகள் பட்டது, கனங்கள் பட்டின செத்து மடிந்தார்கள், ஆங்காங்க செத்து விழுந்தாங்க. கொள்ளை நோய் வந்துச்சு, வறட்சி வந்துச்சு, எல்லா அழிவு வந்துச்சு. ஆனா அந்த சின்ன மேகம் ஆண்டவர் எழும்ப பண்ணின பொழுது, எழும்ப பண்ண போது நோய் மறைஞ்சது, பேய் ஓடினது, வறட்சி மாறினது, செழிப்பாய் மாறினது, கஷ்டம் மாறினது, கண்ணீர் மாறினது, பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் மாறினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அந்த சின்ன உள்ளங்கை அளவு மேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ எழும்பும் போது எல்லா பஞ்சங்களும் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு கைப்பிடி மாவு ஒரு வீட்டையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாற்றோம்னா, ஒரு உள்ளங்கை அளவு மேகம் முழு பூமியை நினைக்கும்னா, ஒரு அற்பமான பறவை ஒரு ஊழியக்காரனுக்கு 6 மாத கால அளவும் ஆகாரத்தை கொடுக்க முடியுமனா, ஒரு சின்ன மேகத்தை போல இருக்கிற ஒன்றை முழு பூமிக்கு ஆசீர்வாதமாக மாற்ற மாட்டார்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ முழுமையாக நம்பு, முழுமையாக விசுவாசி. கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட சிறிய மேகம், நீ சின்னவன் கிடையாது, நீ 1000. அந்த சின்ன மேகம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நிறைய மேகங்கள் வந்துருச்சுங்களாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் இந்த ஒரு வசனத்தை வாசமாக முடிக்க போகிறோம். நான் என்ன அளவில் இருக்கிற, என்ன சைஸில் இருக்கிற, எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்கள் யார் கையில் இருக்கிறேன்னு பாருங்கள். நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்காத, நான் யார் கையில் இருக்கிறேன்னு பார்க்க ஆரம்பிங்க. பாருங்க, 45 அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த உள்ளங்கை அளவு மேகம் வந்தது தான் தாமதம். அடுத்து அவ பார்த்துட்டு வந்து இங்கே சொல்றதுக்குள்ள நிறைய மேகங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்ப ஆரம்பிக்கும் போதே உன் பின்ன தொடர்ந்து நிறைய பேர் மேகங்களாய் எழும்ப ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சபையில தூணா எழும்ப ஆரம்பிப்பாங்க. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் எழும்ப ஆரம்பிப்பாங்க. உங்க ஊருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வர்றவர்கள் எழும்ப உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து உங்க மூலம் அநேகர் எழும்ப போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சின்னவன் கிடையாது, நீ 1000மானவன். நீ சிறியவன் கிடையாது, நீ பலத்த ஜாதி. கர்த்தராகிய நான் உன்னை தீவிரமா ஏற்ற காலத்துல இப்படி 1000-மா 10000-மா பலத்த ஜாதியமாய் மாற்ற போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.